இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்த அமைப்பை கலைத்து விடலாம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னப்போ நேரு அதை ஏற்க மறுத்தாரு. அதன் விளைவுதான் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக மாறுச்சு. நேரு மறைவுக்கு அப்புறம் யார் அடுத்த பிரதமர் அப்படின்ற போட்டி வந்தபோது தலைவர்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு பெயரை சொன்னாங்க. அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் கை காட்டியது இந்திரா காந்தியை தான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி ராஜீவ், சோனியா, ராகுல்னு நேருவின் பரம்பரை சொத்தாவே மாறிடுச்சு. ராஜீவ்காந்தியின் மறைவுக்கு அப்புறம் காங்கிரஸ் தன்னோட பலத்தை இழக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால கூட்டணி வச்சு ஆட்சி நடத்த முடிவு எடுத்த காங்கிரஸுக்கு அது மிகப்பெரிய பலவீனமா மாறிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸும் அதுவா எழுந்து நிற்க பெரிய அளவு முயற்சி எடுக்கல. வரும் லோக்சபா தேர்தலில் பல மாநில கட்சிகளின் பலத்தோட பாஜகவையும் பிரதமர் மோடியையும் தோற்கடிக்க இந்தியா கூட்டணி அமைத்த காங்கிரசின் திட்டம் களத்துக்கு வரதுக்கு முன்னாடியே கனவா கலைஞ்சு போயிடுச்சு. காங்கிரஸ் தேசிய அளவுல மக்கள் கிட்ட மரியாதை இல்லாமலும் மாநில கட்சிகளிடம் அவமரியாதையோடு சுயமரியாதையை இழந்து ரொம்ப பரிதாபமா நிற்குது. இந்த நிலைமை நீடித்தால் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற பாஜகவின் கோஷம் நிறைவேறிடும். கட்சி உட்பட மாநில கட்சிகளுடன் கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாலும் மாநிலத்தை ஆளும் கூட்டணி கட்சி செய்யும் ஊழல்களை காங்கிரஸ் எதிர்க்கணும். மௌனமாக இருந்தால் காங்கிரஸ் காணாமல் போவதை யாராலும் தடுக்க முடியாது. நாட்டை ஆள ஆசைப்படும் ராகுலும் அரசியல் முயற்சியோடு நடந்துக்கணும். எதை பேசினாலும் அதில் அர்த்தமும் ஆழமும் இருக்கணும். மக்களுக்காக உழைக்கணும். பொதுநலம் கருதி உழைச்சா போனா போகுதுன்னு எதிர்காலத்தில் காங்கிரஸுக்கு மக்கள் வாய்ப்பு தரலாம்.